இங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து இவங்களோட பொண்ணு கூட்டு போறதுக்காக இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க யாரும் உட்கார கூடாதுன்னு சொல்லி அந்த செவுத்துலயும் எழுதி இருந்திருக்கும். ஆனா அதையும் மீறி அவங்க உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. இவங்க பொண்ணை இவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு கூட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு பெண் கிடைக்குது. அதையும் அவங்க அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் ஆர்மில இருந்து போயிருப்பாரு. சிங்கிள் மதரா இருந்து தான் இவங்களோட பொண்ணையும் பாத்துக்கிறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்க லேடிஸோட ட்ரெஸ் எல்லாம் தைச்சு குத்து தான் அது மூலமா இவங்களோட லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பெண்ணுக்கும் பென்சிலுக்கும் என்னமா வித்தியாசம் சொல்லி அந்த பொண்ணும் கேக்குறாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் பத்தி எதுவுமே தெரியாதனால இதெல்லாம் ஏன்டி என்கிட்ட கேட்டு இருக்க, நாளைக்கு உங்க டீச்சர் கிட்ட போய் கேளுன்னு சொல்லி உங்க கோமாவும் பேசுறாங்க. ஸ்கூல் டீச்சர் கிட்டே அந்த பென் பென்சிலை பத்தின டவுட் கேக்குறாங்க. பென்சிலால எழுதினா அழிச்சிடலாமா, பெண்ணால எழுதினா அழிக்க முடியாதுமான்னு சொல்லிட்டு அவரும் விளக்கத்தை கொடுக்குறாரு. இவங்க அப்பாவோட பொட்டியை தந்து அதுல இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அங்க இருக்க கேப்பையும் எடுத்து போட்டுக்கிறாங்க. ஹஸ்பண்டோட ட்ரெஸ் பார்த்துட்டு இவங்க ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. அந்த ட்ரெஸ் அதுலயே வச்சுட்டு மூடிடுறாங்க. கவர்மெண்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. அது உங்களுக்கு படிக்க தெரியாதனால போஸ்ட்மேன் அதை படிக்கிறாரு. உங்க ஹஸ்பண்ட் ஆர்மில இருந்து போனதுனால நீங்க தியாகிகள் பென்ஷனுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க. இதுக்கான ஃபார்மாலிட்டிஸை நீங்க 10 நாளுக்குள்ள ஃபில் பண்ணி கொடுக்கணும். அப்படி ஃபில் பண்ணி கொடுத்தா மாசம் மாசம் உங்களுக்கு பென்ஷன் வரும்னு சொல்லி அதில் போட்டு இருக்கு. இவங்களும் பொண்ணை கூட்டிக்கிட்டு பேங்க்குக்கு போறாங்க. பேங்க்ல இருக்க ஃபார்ம் இவங்களுக்கு ஃபில் பண்ண தெரியாது. அதனால தங்கிக்கிட்டே நின்னுட்டே இருக்காங்க. அங்க இருக்க ஒரு ஆளையும் இவங்க தங்கிக்கிட்டே நிக்கிறத பார்த்துட்டு கொடுங்க தங்கச்சி நான் உங்களுக்காக ஃபில் பண்ணி தரேன்னு சொல்லி அந்த ஃபார்மே ஃபில் பண்ணி கொடுக்குறாரு. அந்த ஃபார்ம்ல சிக்னேச்சர் போட சொல்றாங்க. இவங்களுக்கு சுத்தமா எழுத படிக்க தெரியாதனால அந்த ஃபார்ம்ல இவங்க கை நாட்டியே வைக்கிறாங்க. டீச்சர் கிட்ட கை நாட்டுக்கும் சிக்னேச்சருக்கு என்ன டிஃபரெண்ட்னு சொல்லி கேக்குறாங்க. படிக்க தெரிஞ்சவங்க எல்லாருமே சைன் போடுவாங்க, படிக்க தெரியாதவங்க மட்டும் தான் கை நாட்டு வைப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க. அம்மா உனக்கு எழுத படிக்க தெரியாதம்மா, யார் உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னா? எங்க டீச்சர் தான் சொன்னாங்க எழுத படிக்க தெரியாதவங்க மட்டும் தான் கை நாட்டு வைப்பாங்கன்னு. நேத்து நீங்க கை நாட்டு வச்சீங்களா, அதனால தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஸ்கூல்ல இந்த பொண்ணு தேடுறாங்க எடுத்திருப்பாங்க. வீட்டுல போயிட்டு சிக்னேச்சர் வாங்க சொல்லி அமைச்சிருந்திருப்பாங்க. ஆனா இவங்களோட அம்மாக்கு சிக்னேச்சர் போட தெரியாதனால பெண் எடுத்து இவங்களோட கையில இருக்கிறாங்க. அம்மா டீச்சர் சிக்னேச்சர் மட்டும் தான் போட சொன்னாங்க, இந்த மாதிரி கை நாட்டுல வைக்க சொல்லுமா சொல்லி அந்த பொண்ணு திட்டுறாங்க. இவங்க அம்மா ரேங்க் கார்டுல கை நாட்டியும் வச்சிருக்காங்க. ஸ்கூல்ல இருக்கிற பொண்ணுங்க அந்த கை நாட்டை பார்த்துட்டு இந்த பொண்ணை பார்த்துட்டு ஒரு மாதிரி கேலியா சிரிக்கிறாங்க. இந்த பொண்ணை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு போகும்போது அங்க இருக்கிற பசங்க இவங்க அம்மாக்கு படி தெரியாதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சத்தமாவே பேசிக்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட அம்மாக்கு எப்படி எழுத படிக்கணும்னு சொல்லி பேசிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. தினமும் பிராக்டிஸ் பண்ணதுனால இவங்க அம்மா ஓரளவுக்கு எழுத்து குட்டியும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லாவும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. போஸ்ட் ஆபீஸ்க்கு ஒரு ஃபார்ம்ல சைன் போடுறதுக்காக போவாங்க. இவங்க ரொம்ப தயக்கத்தோட இருக்கிறதுனால கை நாட்டு வச்சுலாம் சொல்லி தான் போவாங்க. ஆனா இவங்களோட பொண்ணு தான் அந்த பென் எடுங்க சைன் போடலாம் சொல்லி இவங்களோட கையும் பூச்சி சைன் போட வைக்கிறாங்க. இவங்க அம்மாக்கு ரொம்ப பெருமையாயிடுது. அவங்களோட பொண்ணோட கையை பூச்சி இவங்க அப்படியே நந்து வராங்க. அம்மா அந்த செவுத்துல என்ன எழுதி இருக்குன்னு பாருமான்னு சொல்றாங்க. இங்க யாரும் உட்கார கூடாதுன்னு சொல்லி போட்டு இருக்குன்னு அந்த லேடி கிட்டே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவங்க படிச்சு எப்படி கத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி அவங்க கிட்ட ஒரு புக்கையும் கொடுக்குறாங்க. அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க.